அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகுது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். கிரகங்கள் ஓரளவுக்கு மட்டும் இல்லைங்க, பல வகையிலையும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும், இல்லை நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். நின்று போன திருமணம் நடைபெற ஆரம்பிச்சிடும். பலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரன் அமையாம, வரன் காலதாமதமாக இருக்கும், இல்லாட்டினா வரன்ல ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாம இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சுமூகமாக நல்ல முறையில் நடந்து முடிவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நேரத்திற்கு உங்களால் உங்களுடைய பணிகளை முடிக்க முடியாத சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைவாக முடிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காத பல விதமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீங்கள் தடை தாமதத்தை கொண்டாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையே தரும் அப்படின்றதுனால பெரிய அளவில் நீங்கள் தடைபடுகிறதே அப்படின்ற ஒரு கவலையை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. அலட்சியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கிடும், சில பிரச்சனைகளை வழிவகுத்தரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதம் நிறைந்த காலகட்டத்தை ஒருபுறம் கொடுத்தாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் ராஜ யோகங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நிலம், பூமி, கட்டிடம், வீடு, மனை போன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும். அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை
வசூல் திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம், வீடு, மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம், அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு, மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும்.
தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும்.